பாஜக இருந்து எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்துட்டு கச்சத்தீவை தாரை வார்த்ததே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான், காங்கிரஸ் கூட உடைந்தே இருந்தது பாத்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசியிருக்காரு சார். இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனவர்களை கைது செய்யப்பட்ட போதெல்லாம் மீட்டு தர வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்துட்டு மத்திய அரசுக்கு தான் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது பாருங்க, இந்த ஊர்ல ஒருத்தன் திருடிட்டு ஓடுவான், அதை பார்த்துட்டு 2-3 பேரு திருடன்னு கத்திட்டு ஓடுவான். ஊர்ல உள்ள மத்த எல்லாருமே ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான் போல, திருடனை பிடிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓடும் பொழுது கும்பல் அதிகமாயிடும். இவங்க எல்லாம் திருடன் கத்திட்டு ஓடுவாங்க. அந்த திருடன் அதை செய்வான், அவனும் இந்த கும்பல்ல சேர்ந்துக்கிட்டு திருடம்பான். அப்ப வேற எவனும் திருடங்கிற மாதிரி, இல்லைன்னா கூட உள்ள இவனாச்சும் ஒருத்தன் சோப்பநாட்டி மாட்டினானா இவன் தான் திருடன் சொல்லி மாட்டி விடுவான், போலீஸ் போய் கேஸ் போடுற மாதிரி. அந்த மாதிரி எல்லா தப்பையும் இவங்களே பண்ணிட்டு அரசியல் லாபங்களுக்காக இன்னைக்கு உட்காந்து ஒரு கடிதம் எழுதுவார். எவ்வளவு பெரிய துரோகம் தமிழினத்துக்கு செஞ்சது இந்த திமுக. 1974 தன்னோட சுய விருப்பத்தின் பேரில் மட்டும் பாராளுமன்றத்துல உள்ள உறுப்பினர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணாம, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த மாற்றமும் செய்யாம, தன்னோட திருப்திக்காக தன்னோட நண்பர்கள் சொல்லிக்கிறதுக்காக ஒருத்தர் இலங்கையில அவரு கேட்டாருன்னு சொல்லி கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி, காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு தமிழகத்துல முதலமைச்சராக இருந்தது மு கருணாநிதி, திமுக. அவங்க எல்லாருமே முதலமைச்சர் மு கருணாநிதி சொல்லியாச்சு இல்ல அசத்தியம். இவரும் ஒத்துக்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனா இன்ஃபார்மலா இவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாராம், நான் ஒத்துக்கிட்டேங்கிறத சொன்னா இங்க எனக்கு பொலிட்டிக்கலா சில பிரச்சனை வரும், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம், எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான் திமுக. கருணாநிதி இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், உதயநிதி இருக்கட்டும், இது மட்டுமே எண்ணம், வேற நினைப்பு எதுவுமே கிடையாது. இப்ப நானும் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன், எனக்கு இங்க பொலிட்டிக்கலா எலெக்ஷன்ல கொஞ்சம் பிரச்சனை வரும், அதனால இங்க ஒத்துக்கிறேன், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, கொடுத்துருங்க. ஆனா நான் வந்துட்டு வெளியில எதுக்குற மாதிரி எதுக்குறேன், நீங்க அதை கண்டுக்காதீங்க, நான் தான் ஒத்துழைப்பு கொடுத்துட்டேன்னு இங்கதான் கொடுத்துட போறீங்களே, இங்க சும்மா சொல்லிட்டு வந்துட்டு அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே பல வருஷமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கும்போது எங்களை கருத்தை கேட்கவே இல்லை, எங்க கருத்தை கேட்காமயே கொடுத்துட்டாங்க, தாரை வார்த்துட்டாங்க, தமிழினத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன கேட்டிருந்தா நான் ஒற்றுக்க மாட்டேன், இப்படிலாம் பொய் சொல்லி பல வருஷம் அரசியல ஓட்டிட்டாங்க. அப்புறமா பார்த்தோம்னா தலைவர் அண்ணாமலை இப்ப ரீசெண்டா ஒரு RTI போட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ல இருந்து டீட்டெயில் எல்லாம் வாங்கி பார்த்தா, கருணாநிதியும் ஒத்துக்கிட்டாரு சொல்லி அன்னைக்கு ஃபாரின் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்த ஆபீசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி, வரலாற்று துரோகம். உங்க அப்பா ஒத்துழைச்சி இன்னைக்கு இருந்து நம்ம மீனவர்கள், நம்ம இந்திய மண்ணு இது, அந்த இந்திய மண்ணு மீனவர்களுக்கு, நம்ம தமிழக மீனவர்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை போய் ஒப்படைச்சு விட்டு யார்கிட்ட நாடகம் மாட்டுறீங்க? இதைத்தான் இன்னைக்கு இளம் தலைவராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம லேண்ட், இந்த நாட்டுல ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு தூசி துரும்பும் எங்களுக்கு புனிதம், எல்லாமே பாரதமாதான் அப்படி நினைக்கிறவன் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன், RSS காரன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு 1893 போயிட்டு அமெரிக்கால பேசிட்டு, அப்புறம் அமெரிக்கால 2 வருஷம், ஐரோப்பால 2 வருஷம், 4 வருஷம் கழிச்சு முடிச்சு பாரத நாட்டுக்கு வரார். வரும்பொழுது நம்ம ராமேஸ்வரம் வழியே தான் வரார். அப்ப பீச்ல இறங்கின உடனே அந்த மண் எடுத்து கையில அள்ளி தலையில கொட்டிக்கிட்டார். பாக்குறவங்க என்னடாது அப்படின்னு யோசிக்கும் போது, மத்த நாடுலாம் மோசமான நாடு, நான் அங்க 4 வருஷம் இருந்துட்டேன், அங்க ஏதாச்சும் அந்த நாட்டோட சில விஷயங்களை என்ன தொற்றி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறணும், இந்த நாட்டோட மண்ணு எல்லாம் புனிதம், இது என்னை வந்துட்டு சரிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும் அப்படின்னு இந்த மண் எடுத்து கொட்டிக்கிட்டார். எங்களுக்கு ஒவ்வொரு மண் துகளும் அவ்வளவு புனிதம். அப்படி இருக்கும்போது ஒரு தீவையே விட்டு கொடுத்துட்டேயா கருணாநிதி, திமுக. அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு அந்த காங்கிரஸ் கட்சியோட தொடர்ந்து கூட்டணி வைக்கிறது, ஆனா இன்னைக்கு உட்காந்து லெட்டர் எழுதுறது. சர்வதேச விவகாரங்களை பொறுத்தளவு ஒன்ஸ் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம்னா அதை அவ்வளவு சாதாரணமா மாத்த முடியாது. நம்ம ஸ்டேட்டுக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ள சில விஷயத்த இன்னைக்கு ஒண்ணு மாத்தலாம், நாளைக்கு ஒண்ணு மாத்தலாம், சட்டசபையிலயோ பாராளுமன்றத்திலயோ சட்டத்தை மாத்தி. ஆனா சர்வதேச விவகாரங்கள்ல ஒன்ஸ் முடியாடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நீ கொடுத்துட்டு இன்னைக்கு எதுக்கு லெட்டர் எழுதுற? உங்க அப்பா கொடுத்தது எனக்கு தெரியாது சொல்லி நாடகம் ஆடினாரு, இன்னைக்கு கொடுத்ததை திரும்ப எடுக்க முடியாது, அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சும் நீ லெட்டர் எழுதி நாடகம் ஆடுற. அப்பனும் பிள்ளையும் பேரனும் இப்படி எல்லாமே தமிழக மக்களை எத்தனை நாளை ஏமாத்திட்டு இருப்பீங்க? இது மிகப்பெரிய தவறு. இந்த கள்ளத்தனத்தை, இந்த திருட்டுத்தனத்தை திமுக தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. ஆனா என் பாட்டம் மூட்டை நம்பின மாதிரி, எங்க அப்பா நம்பின மாதிரி இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள், என் சமகால இளைஞர்களை, மாணவர்கள் அதை நம்பிடுவாங்களா என்ன? அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரியும். திமுகவோட நாடகத்தை இனிமேலும் யாரும் நம்ப தயாராக இல்லை.
ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை பாத்தீங்கன்னா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் கண்டன குரல் எல்லாம் பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது புதுசா வருதான்? ஏற்கனவே நம்ம நாட்டுல கிடையாதா? முதல்ல நம்ம நாட்டுல முதல் பொது தேர்தல் 1952 நடந்துச்சுல. அப்ப எப்படி நடந்துச்சு? மத்தியத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் சேர்த்து ஒரே டைம்ல தான் நடந்துச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சா இல்லையா? 1952 தேர்தல், 57 தேர்தல், 62 தேர்தல்னு பல தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சா இல்லையா? இருந்தது இடையில மாறி போச்சு. எதனால? காங்கிரஸ் கட்சி செஞ்ச குழப்படியால, சுயநல அரசியலுக்காக அவங்க சில விஷயத்த மாத்துறாங்க. அதனால மாறி போச்சு. பார்த்தோம்னா எக்கச்சக்கமா செலவாகுது. தேர்தல் டைம்ல ஒரு அரசாங்கம் மக்களுக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறுத்தி வைக்கணும், நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு முறை நிறுத்தி வைக்கணும், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு முறை நிறுத்தி வைக்கணும், லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு முறை நிறுத்தி வைக்கணும். இந்தியாவில் வந்துட்டு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. எங்க பார்த்தாலும் வந்துட்டு தேர்தல் நடந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ஸ்டேட் எல்லாம் பாதிக்கப்படும் நலத்திட்டங்களை நிறுத்தி வச்சோம்னா, அதனாலதான் ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே போல மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நேரத்துல எம்பிக்கும் தேர்தல் வைப்போம், எம்எல்ஏக்கும் தேர்தல் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். இத கருணாநிதி அவர்கள் ஒத்துக்கிட்டாருங்க. அவரோட நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகம் நிறைய அதுல அநீதி தான், பொய் தான் எழுதி வச்சிருப்பாரு. 1-2 உண்மையை எழுதி வச்சிருப்பாரு. எங்கெங்கெல்லாம் தனக்கு வந்துட்டு அப்படியே புகழ் சேர்க்கணுமோ அதுல பில்டப் எல்லாம் விட்டுருப்பாரு. சில விஷயம் மட்டும் இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருப்பாரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும், நான் அதை ஆதரிக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன் நடந்தா நல்லது, பொருட்செலவு வந்துட்டு குறையும், தேக்க நிலை ஏற்படாது. நாட்டுல நம்ம இந்த தேர்தல் மாத்தி மாத்தி நடத்துறதால, எம்எல்ஏ எலெக்ஷன் தனி, எம்பி எலெக்ஷன் தனி, இப்படி மாத்தி மாத்தி நடத்துறதால அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த முடியல, ஒரு தேக்க நிலை ஏற்படுது. அதனால வந்துட்டு நம்ம தனித்தனியே தேர்தல் நடத்த வேண்டாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு ஆதரிக்கிறேன். எந்த அளவுக்கு அதுவும் சொல்றாரு. கார்த்திகை தீபம் மக்கள் எல்லாம் ஏத்துவாங்க, தாய்மார்கள் ஏத்துவாங்க. ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்தி ஒரு தீபத்தை ஏத்துவாங்க, மறுபடியும் இன்னொரு தீபத்தை ஏத்துறதுக்கு இன்னொரு தீக்குச்சியை வந்துட்டு கொளுத்த மாட்டாங்க. இந்த ஒரே தீக்குச்சியை வச்சு எத்தனை தீபம் ஏத்த முடியுமோ அத்தனையும் ஏத்துவாங்க. அதே போல ஒரே டைம்ல நாடு முழுவதும் தேர்தல் நடத்தினா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நல்லது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த மு.க. ஸ்டாலின் ஒரு தற்குறி, எல்லாருக்கும் தெரியும். உதயநிதியும் சொல்லவே வேண்டாம், டபுள் தற்குறி ஸ்கொயர். இவரு நீங்க எதையுமே படிக்க மாட்டீங்க. குறைந்தபட்சம் மு.க. ஸ்டாலின் அவங்க அப்பா எழுதின நெஞ்சுக்கு நீதியை படிக்கணும், உதயநிதி அவங்க தாத்தா எழுதின நெஞ்சுக்கு நீதியை படிக்கணும். அதுல சொல்லப்பட்ட விஷயங்களாவது நீங்க கடைபிடிக்கணும். நீங்க அப்பா சொல்றதையே நீங்க கேட்க மாட்டேன்றீங்கன்னா அப்புறம் வேற யார் சொல்றதான் கேட்பீங்க? ஏன் இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்த நாட்டு மக்களோட வரி வருவாய பாதுகாக்கும், செலவை தடுக்கும். இப்ப வந்துட்டு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கிறாங்க ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவராக இருந்தது யார்? முன்னாள் குடியரசுத் தலைவர், அரசியல் நிர்வாக அனுபவம் கொண்டவர். அந்த கமிட்டி வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கு. இப்ப வந்துட்டு பார்லிமெண்ட்ல அதை வந்துட்டு அதை டேபிள் பண்ண போறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரே டைம்ல எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன், அப்புறம் ஒரு 100 நாள் கழிச்சு பார்த்தோம்னா லோக்கல் பாடி எலெக்ஷன். நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல உன் கட்சி மேல ஒரு நம்பிக்கை வையா, மக்கள் மேல நம்பிக்கை வை. நீ நல்லா செஞ்சனா மக்கள் வந்துட்டு உனக்கு ஓட்டு போட போறாங்க. எப்ப வச்சா உனக்கு என்ன? இதுல என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்பு. அது ஒரு அரசியல். ஒண்ணு இல்ல, இப்ப 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதனால நம்ம பிஜேபி எதிர்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நம்ம தான் மோடியை பத்தியும் பிஜேபி பத்தியும் ஒரு பூச்சாண்டி காமிச்சு வச்சிருக்கிறோமே, அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுவோம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ சொல்றதுலாம் யாரு கேட்க போறா? இருக்கிறது நரேந்திர மோடி. என் கட்சிக்கு ஓட்டு விழுமா, நான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் வருவானா அப்பெல்லாம் பார்க்க மாட்டாரு. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நல்லதோ அதை துணிஞ்சு செய்வாரு. அவர் தான் நரேந்திர மோடி. அவர் சாதாரண தலைவர் இல்ல, ஒப்பற்ற தலைவன், வாராது வந்த மாமணி. நீ பாடு கட்டிருக்கடங்க. மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம், நல்ல திட்டம் என்பது ஒரு கட்சிக்காரனா சொல்லல, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா சொல்றேன். ஐ வெல்கம் இட்.